ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரோட்டா சால்னா பார்க்க போகிறோம். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், பட்டை 2, கிராம்பு 4, கல்பாசி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 2. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 கிராம்பு, 2 பட்டை, அன்னாச்சி பூ 1, கல்பாசி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிக்க விடுங்க. இது கூட 3 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி இப்படி எண்ணெய் வெளியில் வரும். இந்த சமயத்தில் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சால்னாக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இப்படி நல்லா கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வெளியில் வந்துடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.